எனது நம்ம சென்னையில் கடல் கன்னியா கேட்கவே நல்லா இருக்குல்ல. அது யார் தடவை நாம் கிளம்பி போன இடம் தான் இந்த அதிசய கடற்கன்னி எக்ஸ்போ இன் நம்ம சென்னை. இந்த கடற்கன்னி ஷோ எங்கே நடக்குது, இதோட என்ட்ரி டிக்கெட் என்ன இப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை வாசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதிசய கடற்கன்னி ஷோ 2025 எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். இந்த எக்ஸ்போ எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் தாங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரயில்வே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய எக்ஸ்போஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஆன் ரோடில் வந்து நியர்பை தான், ஒரு 50 மீட்டர்ஸ் உள்ளே தான் இருக்குது. ஸோ லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பிப்ரவரி மந்த் 17 வரைக்குமே, பிப்ரவரி 17 2025 வரைக்குமே ரன் ஆகிட்டுருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸ் வந்து 3 feet கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கார், 2 வீலர் எதனா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இது தனியாக பார்க்கிங் சார்ஜஸ்மே இருக்குது. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்போட டைமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈவினிங் 4 PM நைட் ஒரு 10-10:30 வரைக்குமே வந்து எக்ஸ்போ வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இங்கே டிக்கெட் எடுக்க 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் கேஷை கொடுத்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம், அப்படிலாம் நீங்கள் ஜிபே மூலியமாகவே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இங்கே நான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஜிபே யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போனேன். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அக்வாரியம் லவர்ஸ்க்கெலாம் பெஸ்ட்டான ஸ்பாட்டு. நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கோல்டு ஃபிஷ் இருந்துச்சு, ஷார்க் இருந்துச்சு, நிறைய அதாவது பேர் தெரியாத மீன்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ தான் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஒரு சில இடத்துல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கான நேம்ஸ் வைக்கவே இல்லை. இப்போ என்ன மாதிரி தெரியாத ஆட்கள் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன மீன் அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சுக்கலாம். கிட்ஸ் யாருன்னா வந்தால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அந்த நேம் பார்த்துட்டு அவங்க வளர்க்கணும்னு வீட்டில் ஆசைப்பட்டாலுமே அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வாங்கி அவங்க வீட்டில் வளர்க்கலாம்ல, அதுதான் பார்த்தேன். மற்றபடி பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா அந்த டனல் அக்வாரியம்னு ஒரு ஸ்பாட் வச்சுருப்பாங்க. அழகாக அந்த டனலுக்குள்ளே போய்ட்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி வேறு லெவலில் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. நம்ம விஜிபி மெரைன் கிங்டம் நீங்கள் போய் பார்க்காதவங்க எல்லாருமே அழகாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாகவே அந்தளவுக்கு டனல் அக்வாரியம் சூப்பராக இருந்துச்சு. புரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. கடல் கன்னி ஷோன்னு சொல்லிட்டு சும்மா நீ மீன்களே காமிச்சிருக்கீங்க, எங்கடா கடல் கன்னி அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த டனல் அக்வாரியமில் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடல் கன்னி ஷோ தான். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கடல் கண்ணியன், ஒரு கடல் கண்ணன் இருக்கார். இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா கடல் கண்ணி வந்ததுக்கப்புறமா கடல் கண்ணன் பக்கம் ஆளே காணோம். அது என்ன கூத்துன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கடல் கண்ணி விட கடல் கண்ணன் தான் நிறைய வித்தைகள்லாம் காமிச்சிட்டு இருந்தார் தண்ணிக்குள்ளே. பட் ஆனால் கடல் கண்ணி பக்கம் தான் கூட்டம் அமோகமாக இருந்துச்சு. எல்லாருமே கடல் கண்ணியை தான் ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, எல்லாருமே செல்ஃபி கூட எடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம தலைமை கிட்ட ஒருத்தனே காணோம். பட் ஒரு சிலர் மட்டும் போயிட்டு குட்டி பசங்களாம் மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் மேஜராக கடல் கண்ணிக்கு தாங்க ஃபோக்கஸே. எனக்கே பாவமாக இருந்துச்சு அவர் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் கிட்ஸ் எல்லாமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஷோ வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. பட் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் ரொம்ப அவங்களும் கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். பட் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போனால் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டாங்க. வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.
இந்த ஷோ முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்போவில் இருக்கக்கூடிய நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வந்து அங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நிறைய ஃபுட் ஸ்டால்ஸுமே இருந்துச்சு. நீங்கள் வேணால் அங்கே வாங்கி நீங்கள் ஜாலியாக வந்து சாப்பிட்லாம் ஃபேமிலியோட. கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குது, அண்ட் நிறைய ரைட் செக்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ரைட் போய்ட்டு நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் மக்களே. இந்த வீக்கெண்ட் அண்ட் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக அந்த அதிசய கடல்கன்னி எக்ஸ்போ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் யூனிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செங்கை வாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மக்களே. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் NK. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்போ போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டை படிப்பேன், நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.